சாய்ராம். சாய் மகிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம். மட்டை தேங்காய ஏன் நாம துணியில சமர்ப்பிக்கிறோம் அப்படின்ற ஒரு விரிவான விளக்கத்தை இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதாவது பாபா வாழ்ந்த காலத்துல அவர் பக்தர்கள் கிட்ட தானே தேங்காய தட்சணையா பல முறை கேட்டதுண்டு. இதுக்கான நிறைய ஆதாரங்கள் ஸ்ரீ சாய் சச்சரித்திலும் மற்றும் நிறைய புத்தகங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. பாபா மட்டும் கிடையாது, பல குருமார்களுக்கு பக்தர்கள் தேங்காய சமர்ப்பணம் பண்ணினாங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்களும் நிறைய இருக்கு. பாபா வாழ்ந்த காலத்துல ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டி பக்தர்கள் அவங்களே மனதார பாபாவுக்கு தேங்காய தட்சணையா கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு பாபா உருவத்துல இல்ல. அப்படி இருக்கும் பட்சத்துல பாபா அவருடைய நினைவா தான் ஏற்றி வைத்த அந்த அக்னி குண்டத்தை நமக்காக விட்டுட்டு தான் போயிருக்காரு. அந்த அக்னி குண்டத்தை பாபா எப்படியெல்லாம் பராமரித்தாரு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். பாபாவுக்கு அப்புறமா அந்த துணிய சிவனேசன் சுவாமிஜி பராமரித்து வந்தாரு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிந்ததுதான். இப்போ உதிய பத்தி பார்த்தோம் அப்படின்னா, உதி அப்படின்றது மாமருந்து மட்டும் கிடையாது, நம்முடைய கர்மாவை பஸ்பமாக அழிக்கக்கூடிய சக்தி கொண்டதுதான் இந்த உதி. மனிதன் இந்த உலகத்தை விட்டு போகும்போது எந்த ஒரு பற்றும் இல்லாம கடைசியில சாம்பலாத்தான் போறோம் அப்படின்றத இந்த உதியானது நமக்கு உணர்த்துது. அதோட பக்தர்களுக்கு பயத்தையும் கவலையும் அபாயத்தையும் போக்கும் விதமா இந்த ஒரு பவித்திரமான உதியானது கவசமா கருதப்படுது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த உதிய பாபா ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பக்தர்களுக்கு நெத்தியில இட்டு விட்டும் உச்சந்தலையில அவர் ஒரு அழுத்தம் கொடுத்தும் ஆக்னி சக்கரத்தை செயல்பட செஞ்சும் பல்வேறு வகையான குறைகளில் இருந்தும் நோய்களில் இருந்தும் அவருடைய பக்தர்களை குணமாக்கி இருக்காரு. பாபா அந்த உதிய வச்சு விடுற விதமே ஒரு தனித்துவமா இருக்கும் அப்படின்ற குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பாபா வாழ்ந்த காலத்துல அவர் தேங்காய தானே கேட்டாரு அப்படின்னா இன்னைக்கு பாபா உருவத்துல இல்ல, அவருடைய துணி தான் இருக்கு. அவர் கேட்ட தேங்காய அவர் ஏற்றி வைத்த துணியில சமர்ப்பிக்கும் போது பாபா அதை வாங்கிக்கிட்டு நம்முடைய நோய் நொடியையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் பஸ்பமாக்கி நம்முடைய கர்மாக்களை சரி செஞ்சு நமக்கான தேவைகளை நன்மைகளை மட்டுமே வழங்குவாரு அப்படின்றது பல பேருடைய அனுபவபூர்வமான உண்மை. நிறைய விஷயங்களை பாபா நேரடியா என்னைக்குமே தெரிவித்தது கிடையாது. சூட்சமான முறையில மட்டுமே அதை மற்றவங்களுக்கு புரியும்படி செஞ்சாரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு முறை யாரோ ஒரு பக்தர் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட புத்தகத்தை பாபாவுடைய ஆசிர்வாதத்துக்காக அருளுமாறு அவர்கிட்ட கேட்டாங்க. ஆனா பாபா அதை ஆசிர்வதித்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்த ஸ்ரீமான் பூட்டி கிட்ட கொடுத்தாரு. மகாபக்தரான பூட்டி பாபா ஏன் அந்த புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்தாரு அப்படின்ற அந்த கேள்வியெல்லாம் எதுவுமே கேட்கல. அதுக்கு பதிலா பாபா தனக்கு கொடுத்தாரு அப்படின்னா அதுல ஆழமான அர்த்தம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஜோதிடத்தை ரொம்ப தீவிரமா படிக்க ஆரம்பிச்சாரு. ரொம்ப பணக்காரருமான வசதியான குடும்பத்தை சேர்ந்தவருமான பூட்டி ஜோதிடத்தை கற்று தேரணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் அவருக்கு கிடையாது. ஆனா பாபா அவர்கிட்ட அந்த புத்தகத்தை கொடுத்தாரு அப்படின்ற அந்த ஒரே காரணத்தால ஜோதிடத்தை படித்து பல பேருக்கு அவர் ஜாதகத்தை பார்த்து சொன்னதுல அதெல்லாம் பளிச்சுது. அததான் பாபா விருப்பப்பட்டாரு. அதே மாதிரி தான் பாபா செஞ்ச நிறைய விஷயங்களை அவர் சொல்லல அப்படின்னாலும் சூட்சமா அதனுடைய உள்ள அர்த்தங்கள் அதுல அடங்கி இருக்கிறத நமக்கு உணர்த்துறாரு. ஆக பாபா இன்னைக்கும் உதி அப்படின்ற அந்த ரூபத்துல வாழ்ந்துகிட்டு தான் தன்னுடைய பக்தர்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. தன்னுடைய வாழ்நாள்ல அவர் தட்சணையா கேட்டது எல்லாம் 1-2 காசுகள் மற்றும் தேங்காய் மட்டும்தான். அதை தான் நாம இன்னைக்கு அவருக்கு சமர்ப்பணம் பண்றோம். பாபா இருந்திருந்தா அவருடைய கைகள்ல நாம தட்சணையை கொடுத்திருந்திருப்போம். அதே மாதிரி தேங்காய அவருடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிருப்போம் இல்லையா? பாபா இன்னைக்கு உருவத்துல இல்லாத காரணத்தால அந்த காசை உண்டியலிலும் தேங்காய துணியிலும் சேர்க்கும் போது அத பாபா ஏத்துப்பாரு அப்படின்ற அந்த நம்பிக்கையோட ஒவ்வொரு பக்தரும் இன்னைக்கும் ஷீரடியில அதை செஞ்சுட்டு வராங்க. அதே மாதிரி கோவில் நிர்வாகம் பத்தி சொல்லும் போது உன்னை அவங்க முடிவு செஞ்சு செயல்பட்டா அது பாபாவினுடைய வழிபாடு முறைகளை பத்தியும் பக்தர்களுடைய நம்பிக்கை மனசுல வச்சுக்கிட்டு தானே செய்வாங்க. பக்தர்கள் மட்டை தேங்காய இரும்பு பெட்டிக்குள்ள போடுறது சரியான முறை அப்படின்னு நினைச்சுதானே அங்கங்க கோவிலை சுத்தி அது வைக்கப்பட்டிருக்கு. கோவில் நிர்வாகம் பக்தர்கள் போடுற அந்த தேங்காய வேற எந்த ஒரு விதத்துக்கும் தவறா பயன்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு அதை செய்யறதுக்கான அவசியமும் கிடையாது.
ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு நன்கொடைகள் வருது அப்படின்றத கோவில் நிர்வாகம் அந்த பட்டியலை வெளியிடுறாங்க. அதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கோயில் நிர்வாகத்தை பத்தி நம்ம தவறா சொல்ல மாட்டோம் இல்லையா? பல மகாபக்தர்களால நிர்வகிக்கப்பட்டு வந்ததுதான் இந்த சாய் சமஸ்தானம். அவங்க என்னைக்கும் பாபாவை பத்தியும் பக்தர்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுற விதத்துல தான் செயல்பட்டு வராங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பக்தர்களுடைய இந்த நம்பிக்கை காரணமா துவாரகா மாயுடைய வெளியில பார்த்தோம் அப்படின்னா தேங்காயை சமர்ப்பிக்க சௌகரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு பெரிய இரும்பு பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கு. பக்தர்கள் பாபா இன்னைக்கும் உயிரோடு இருக்காரு அப்படின்றத நம்பிக்கையோடும் ஆத்மார்த்தமா நினைச்சு அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறணும்னு சொல்லிட்டு அந்த இரும்பு பெட்டிக்குள்ள தேங்காய சமர்ப்பணம் பண்றாங்க. நம்முடைய கோரிக்கைகளை பாபா நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்றத அந்த ஆழமான நம்பிக்கை இருந்தா மட்டும்தானே அதை நாம செய்ய முடியும். எத்தனை எத்தனை பக்தர்களுடைய தேங்காய் பிரார்த்தனைகளை பாபா நிறைவேற்றிருக்காரு அப்படின்றது நாம சொல்லி தெரிய வேண்டியதே இல்ல. அதே மாதிரி தேங்காயை இப்படியே சமர்ப்பணம் பண்ணினோம் அப்படின்னா அதுக்குள்ள தண்ணீர் இருக்கிற அந்த காரணத்தால அது வெடித்து சிதறிடும் அப்படின்றதுனால மட்டை தேங்காய் சேர்க்கப்படுது. இதனால தேங்காயை இரும்பு பெட்டிக்குள்ள சமர்ப்பிக்கும் போது அதை ஷாம் கர்ணாவுடைய அறையில வைக்கப்பட்டு பராமரித்து அதுக்கப்புறமா அது துணியில சேர்க்கிறாங்க. இதே மட்டை தேங்காய் ஷீரடியில கிடைக்கிறது இல்ல அப்படின்றதுனால நம்முடைய சாய் மகிமா அன்ன சேவாவினர் என்ன பண்றோம் அப்படின்னா பக்தர்களுடைய நலன் கருதி தமிழ்நாட்டில இருந்து அதை வரவழைக்கிறோம். பக்தர்களுக்காக பிரார்த்தனை வச்சு அதை பாபாவுடைய துணியில சேர்க்கிறோம். அதே மாதிரி நரசிம்ம சுவாமிஜி கட்டின கோவிலான மயிலாப்பூர் பாபா கோவிலிலும் நாகசாய் கோவில் மாதிரி பாபாவுடைய பிரசித்தி பெற்ற கோவில்களிலும் மட்டை தேங்காய் சேர்க்கப்படுது. பாபாவுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் தானே அவர் செய்ய அனுமதி கொடுப்பாரு. இல்ல அப்படின்னா எந்த விதத்திலாவது அவர் அதை மேற்கொண்டு செய்யாம இருக்க தடை பண்ணிடுவாரு இல்லையா? அதுக்கு நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லலாம். இந்த மட்டை தேங்காய் பிரார்த்தனைய நாங்க தொடர்ந்து 5 வருஷமா செஞ்சிட்டு இருக்கோம். அப்படின்னா பாபா அதை நிரந்தரமா செய்ய எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? இந்த மட்டை தேங்காய் பிரார்த்தனையால பலனடைந்தவங்களுக்கு இது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்றது நல்லாவே தெரியும். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் வெளிநாடுகள்ல இருக்கிற பக்தர்களும் இதுல கலந்துகிட்டு பலனடைஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல பாபாவை பத்தி நிறைய பேருக்கு கொஞ்சம் காலம் முன்னாடிக்குதான் தெரிய வந்தது. இதே ஆந்திரா, கர்நாடகா மாதிரி மாநிலத்தை கொஞ்சம் நம்ம உற்று கவனிச்சோம் அப்படின்னா அங்க இருக்கிற கோவில்கள்ல துணி இல்லாம இருக்கவே இருக்காது. வியாழக்கிழமை மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் அந்த துணியில பக்தர்கள் மட்டை தேங்காய் சேர்க்கறத நாம இந்த மாநிலத்துல இருக்கிற கோவில்கள்ல வழக்கமா செஞ்சுட்டு வரத பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற பக்தர்களை விட ஆந்திரா, கர்நாடகா மாதிரி மாநிலங்கள்ல இருக்கிற பக்தர்கள் ரொம்ப 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 அதிகம். அவங்க பாபா வாழ்ந்த காலத்துல இருந்து தீவிர பக்தர்களா இருந்து ஒவ்வொரு வீட்டிலும் பாபாவை மனதார வழிபட்டு அவரை நேரடியா தரிசனமும் பண்ணிருக்காங்க. இப்போ மலேசியாவில பார்த்தோம் அப்படின்னா பாபா கோவில்ல இதை தனியாவே ரொம்ப சிறப்பான முறையில செஞ்சுட்டு வராங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு நவதானியத்தை வச்சு தேங்காய துணியில போடாத பக்தர்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும் அப்படின்னு பாபா நினைச்சா மட்டும்தானே அதை செய்யறதுக்கான அனுமதியை கொடுப்பாரு. இல்ல அப்படின்னா எப்படி அதை செய்யறதுக்கு சம்மதிப்பாரு? நிறைய பக்தர்கள் எங்க கிட்ட உங்களுடைய அனுபவங்களையும் இந்த மட்டை தேங்காய் பிரார்த்தனையால நடந்த அற்புதங்களையும் தெரிவிச்சிருக்கீங்க. அதனால யாரும் எதுவும் அர்த்தம் இல்லாம செய்யறதில்ல அப்படின்றது நமக்கு புரியுது. யாராவது ஒரு விஷயத்த தவறா சொல்லிட்டா அதுக்காக பல காலங்களாக பாபாவினுடைய அனுமதியோடு செஞ்சுட்டு வர முறைகளை நம்ம மாத்திக்கிறது அப்படின்றது சிறந்த முறையாகாது இல்லையா? பாபா என்னைக்கும் இப்படிதான் வழிபடணும் அப்படின்னு யாரையும் வற்புறுத்தினதும் கிடையாது. அவங்கவங்க மனதுக்கு பிடித்தார் போல அவங்கவங்க வசதிக்கு ஏற்ப செய்யறதுக்கான அனுமதிய பாபா என்னைக்கும் கொடுத்தாரு. ஸ்ரீ சாய் சச்சரிதத்தின் மூலமா நமக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப குறைவுதான். அதையும் தாண்டி கணக்கு இல்லாம நிறைய விஷயங்களை மகாபக்தர்கள் நமக்கு மற்ற மொழிகளிலும் கொடுத்திருக்காங்க. அதிலும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நாம மறந்துடவும் கூடாது. பாபாவை பத்தியும் அவருடைய அருளாசியால 20 ஆண்டு காலம் சாய் பிரச்சாரம் செஞ்ச நரசிம்ம சுவாமிஜியுடைய கோவில்கள்ல இது மாதிரி பக்தர்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா எல்லாம் அர்த்தத்தோடு தானே செய்யப்படுது. இல்ல அப்படின்னா நரசிம்ம சுவாமிஜி மாதிரி இருக்கிற மகாபக்தர்கள் ஏன் அந்த முறைய அவங்களுடைய கோவில்கள்ல செய்யணும் அப்படின்றத நாம கொஞ்சம் ஆலோசிக்கணும் இல்லையா? அவரால் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நமக்கு பாபா யார் அப்படின்றது தெரிய வந்தது. நம்முடைய குருவை நமக்கு காண்பித்தவர் அவர். நரசிம்ம சுவாமிஜியும் நமக்கு குரு மாதிரி தான். அப்படின்னா அவர் போன பாதையில நாமளும் போகணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்.
11 ஆண்டுகள் அவர் பல துயரங்களை அனுபவிச்சு தன்னுடைய குருவான சாய்நாதரை தேடி அலைஞ்சாரு. அப்படிப்பட்டவர் போன பாதையில நாமளும் போகணும். மகாபக்தர் நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் எத்தனையோ மகாபக்தர்களை சந்திச்சு பாபாவை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பல புத்தகங்களை எழுதியிருக்காரு. ஆக இந்த மகாபக்தர்கள் வாழ்ந்த வாழ்க்கைய நமக்கு ஒரு உதாரணமா இங்க நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி மகாராஷ்டிராவில ஹோமம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தேங்காய நவதானியங்களோடும் நெய்யோடும் சேர்த்து ஹோம குண்டத்துல போட்டு அந்த ஹோமத்தை நல்லபடியா நிறைவு செய்வாங்க. ஆக பாபா எப்படி தான் உயிரோடு இருந்த காலத்துல தேங்காய வாங்கிக்கிட்டு ஆசிகளை வழங்கினாரோ அதே போல இன்னைக்கும் அந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்காரு. சாத்தியமே இல்லாதத சாத்தியமா செஞ்சு கொடுப்பவர் நம்மளுடைய பாபா தானே. அப்படியாக அவருடைய பக்தர்களுடைய பிரார்த்தனைகள் மட்டை தேங்காய் வழிபாடு மூலமா நிறைவேறும் போது அது எல்லாம் பாபாவினுடைய அனுகிரகத்தோடும் பூர்ண அனுமதியோடும் தான் நடக்குது அப்படின்றது நாம எல்லோருக்கும் தெரிந்த உண்மையே. நாம என்னைக்குமே காதால கேட்டதை வச்சு முடிவு செய்யறதுல யாருக்கும் எந்த விதமான பலனும் கிடைக்க போறதும் கிடையாது, யாரும் அதை ஏற்க போறதும் கிடையாது, அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதனால என்னைக்குமே தீர விசாரிப்பதுதான் எல்லோருக்கும் நன்மையை கொடுக்கும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பாபாவை ஒருத்தர் அவருடைய அற்புதத்தால அனுபவத்தால மட்டுமே தெரிஞ்சுக்க முடியும். முழுமையா புரிஞ்சுக்க முடியல அப்படின்னாலும் முயற்சி செய்ய முடியும். அதன் மூலமா மட்டை தேங்காய் வழிபாட்டுடைய பலன்களை அடைய முடியும். அப்படி பலன் கிடைத்தவரை கேட்டா அதெல்லாம் நமக்கு புரியும். எல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்த பாடமான நம்பிக்கையும் பொறுமையும் கடைபிடித்தால் நமக்கு எல்லாமே விளங்கும். நன்றி. ஜெய் சாய்ராம்.